எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை அவர் வாசிக்கும். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீ மகா பரிசுத்தம் நிறைந்தவர். இயேசுவே, நாங்கள் நம்முடைய பிள்ளைகளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு நாங்கள் முழுகி ஞான ஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாங்கள் நிலைத்திருப்பதற்கு என் தேவன் எங்களோடு இழை கட்டுகிறார். இவங்க கூட பேசுங்கப்பா, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். பாமட வசனம் சொல்லுகிறது, உள்ளவன் கேட்கிறவன் எங்களோட செவிகளை திறந்தருளுவீராக, எங்களோட உள்ளங்களை திறந்தருளுவீராக. எங்களோட சத்திய வசனம் எங்களோட காதுகள் மூலமாய் அவைகள் எல்லாம் எங்களோட உள்ளத்துல அமர்ந்து அப்பா எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்படுகிறார். இது பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கே தேவனுடைய வசனத்தை நம்ம படித்தோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனை பின்பற்றுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் யாரை பின்பற்றுவார்கள்? யாரை பின்பற்றுவார்கள்? சத்தமா சொல்லுவோமே, தேவனுடைய பிள்ளைகள் தேவனை பின்பற்றுவார்கள் என்றதான இந்த தேவனுடைய செய்தியை இந்த நாளிலே நாம் கேட்க ஆர்வமுடன் கர்த்தருடைய ஆலயத்திலே வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்திலே வந்திருக்கிற நம்மோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, என்னவா பிரியமான தேவனுடைய பிள்ளைகள். முதலாவது காரியத்தை நாம் பார்ப்போம்னா, தேவன் நம்ம மேல பிரியமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? யார் மேல பிரியமாய் இருப்பார் தேவன்? யார் தேவன் மேல அன்பு கூறுகிறார்களோ, யார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிறார்களோ, அவர் மேல பிரியமாய் இருப்பவர்கள் மேல அவர் பிரியமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேல பிரியமாய் இருக்கிறவர்களை தேவன் அவரும் பிரியமாய் இருந்து நம்மளை கரம் பிடித்து அவருடைய ஆலோசனைகளால நம்ம கைப்பிடிச்சு பேசிக்கொண்டே நடந்து வருவார். தேவ வசனம் சொல்லுவது, நீங்க உங்களோட பிள்ளைகளை நீங்க படுக்கும் பொழுது, தூங்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதெல்லாம் தேவனுடைய அதிசயங்களை, தேவன் நம்மளை வழி நடத்தின விதங்களை உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்க பேச வேண்டும் என்று வேத வசனம் நம்மளிடத்திலே சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படியாக தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்ம அவருடைய தகப்பனாய் தேவன் நம்முடைய தகப்பனாய் இருந்து அவருடைய ஆலோசனைகளை நம்மிடத்திலே சொல்லிக் கொண்டே வருகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வேளையிலும், ஒவ்வொரு ஜெப கூடுகைகளிலும், ஒவ்வொரு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடங்களிலும் தேவன் நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நான் இங்க பேசுறேன், சத்தம் அதிலிருந்து வருது, அது ஒளி பெருகி. தேவன் அப்படிதான் அவர் சித்தமானதை இந்த ஊழியக்காரன் நாவுகளிலே பேசுகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் இந்த பெருக்கி ஒளிபெருக்கியாக என்னிலே தேவனுடைய சத்தம் வெளிப்படுகிறது. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். யார் பிரியமாய் இருப்பாங்க? தேவன் மேல அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியாய் நடக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்னுடைய மாம்சம், என்னுடைய ஜென்ம சுவாபங்கள் என்னிலே மாறி இருக்க வேண்டும். அவை என்னிலே முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு என்னிலே மாம்சம் அல்ல, என்னுடைய ஜென்ம சுவாபம் அல்ல, யாருடையதாக இருக்கணும்? எல்லாம் இயேசு கிறிஸ்துடையதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. காணப்படுமா? 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 காணப்படாதா? நிச்சயமாய் காணப்படும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் அவரோட வல்லமை
அத்தனை பலிக்கும். ஹல்லேலூயா. நம்மளை மாற்ற அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்க பிள்ளையும் எனக்குள்ளையும் யாரோட ஜீவன் இருக்குது? இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் இருக்கிறது. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் யாருடைய சுவாசம் இருக்குது? தேவனுடைய சுவாசம் இருக்கிறது. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் யாருடைய சாயல் இருக்கிறது? தேவ சாயல் இருக்கிறது. அப்படியாய் தேவன் நம்முடைய பிரியமாய் இருந்து அவருடைய சாயலை கொடுத்து அவருடைய சுவாசத்தை கொடுத்து அவருடைய சுவாபங்களும் தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜீவன் மூலமாய் அவருடைய சுவாபங்கள் நம்மிலே வெளிப்பட வேண்டும். அப்படியான தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் இங்கே 3 விதமான காரியங்கள் நமக்கு காணப்படும். முதலாவது காரியம், தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. எப்படி காணப்படுவோம்? சுகந்த வாசனையான காணிக்கையாக நம்ம காணப்படுவோம். இரண்டாவது காரியம், தங்களை பலியாக ஒப்பு கொடுப்பவர்களாக காணப்படுவோம். யார? பக்கத்துல இருக்கிறவனையா? பக்கத்துல இருக்கிறவனையா? பக்கத்துல இருக்கிறவனா ஈஸியா பலி கொடுக்கிறதுக்கு தாராளமா ஒப்பு கொடுப்போம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தங்களை தாங்களே தேவனிடத்தில் பலியாக ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், தேவனுடைய அன்பு உடையவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருடைய அன்பு? இது என்னுடைய அன்பு அல்ல, இது தேவனுடைய அன்பாக இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு பட்சபாதம் இருக்காது. இருக்குமா? தேவனுடைய அன்பு பட்சபாதம் பார்க்காது. அவனுக்கு இவனுக்கு மட்டும் இதை செய்யணும், அவனுக்கு செய்யாத, அவனுக்கு பார்க்காத, அவனுக்கு அதை கொடுக்காத. நோ, God will never do that. கர்த்தர் அதை என்னைக்கும் செய்யவே மாட்டார். அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அவர்கள் யார் மேலே தேவன் பிரியமா இருக்கிறார், அவர் மேலே பிரியமா இருக்கிற அனைவருக்கும் தேவன் நன்மையை நிறைவாய் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 8:20 22 வரை படிக்கலாமா? சீக்கிரமா. கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்போம், அறுப்போம், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய அன்பு தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த நோவா பேழையை உண்டு பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பேழையில் உள்ள தேவன் உண்டாக்கின எல்லா சகல ஜீவராசிகளையும் உள்ள ஏற்றி தானும் தன் மனைவி பிள்ளைகளும் அவருடைய மருமகளும் அந்த பேழையில ஏறுபடியாக உதவி செய்தார். கீழ்ப்படிஞ்சான் தேவனுடைய மனுஷனாக. அன்றைக்கு மழை என்பது காணப்படவில்லை. மழை நோவாவுக்கு தெரியாது. ஆனா தேவன் சொன்னார் மழை பெய்யும். மழைனா நீங்க இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு நோவா காலத்துல மழைன்னா தெரியும். பனிதான் பெய்யும், மழை பெய்யும். அப்போ அந்த சூழ்நிலையிலே நோவா தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல, அந்த ஜனங்களுக்கும் போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறான். மனம் திரும்புங்கள், உலகம் என்ன பண்ணப்பட போறது? அந்நீரினால அழிக்கப்பட போகிறது. மனம் திரும்புங்கன்னு சொன்னாரு.
ஆனா உலகத்துல ஒருவனாயிலும் செவி சாய்க்கவே இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீங்க. உங்களை தேவன் பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார், உங்களை தேவன் பழைய வாழ்க்கையிலிருந்து மறுஜென்மம் எடுக்கும்படியாய் செய்தார். ஆனால் இன்றைக்கும் அதே பாவத்திலே நாம் தொடர்கிறவர்களாய் இருப்போமா? என்ன பிரயோஜனம்? என்ன நன்மை? நீங்க தேவனுடைய நாளிலே தேவன் உங்களை அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அநேக காரியங்களை உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தேவன் அவருடைய ராஜ்யத்திலே உயர்ந்த ஸ்தானத்தை தர வேண்டும் என்று சொல்லி அவர் பிரியத்தோடு உங்களை சரிப்படுத்த சீர்படுத்த தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் பேசி கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்திலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டீங்க. நீங்க உங்களுடைய குடும்பம் முதலாவது பலிபீடமாகி மாற வேண்டும், இரண்டாவது சபை பலிபீடமாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மளோடு பேசி கொண்டிருந்தார். நீங்க மாறல அப்படின்னா, நீங்க செவி சாய்க்கல அப்படின்னா, கடந்த வாரத்தில் நான் ஊழியக்காரர்கள் மூலமாய் ஒரு தீர்க்க தரிசனத்தை நாங்க கேட்டோம். பட்டணத்துல மிகுந்த கோபமாக இருக்கிறாங்க. சென்னை பட்டணத்தில் இந்த காரியங்கள் மிகவும் வேதனைக்குரியதான் இருக்கிறது. அவர் சொல்லும் பொழுது கேட்கிறது, தேவன் இரும்பு தடியை நாங்கள் சந்திப்பதற்கு கர்த்தர் ஆயத்தம் இருக்கிறாராம். இரும்பு தடி சும்மா அடிச்சாவே, தடியில அடிச்சாவே தாங்க முடியாதுன்னா, இரும்பு தடினா இரும்பு வாழை, அதுல கண்டிச்சாருன்னா நம்ம என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அன்பு தேவன் சொன்னேன், கர்த்தருக்கு செவி சாயுங்க. உலகம் நாட்கள் முடியும் காரியத்துல வந்திருக்கிறோம். இன்னும் 1000 வருஷம் பூமியில நம்ம வாழ போறது இல்லை. இனிமேலாவது கொஞ்ச நாள் வாழ போறனால கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா நீங்க காணப்பட, எங்க தேவனிடத்துல கீழ்ப்படியுங்க. இந்த நோவா கீழ்ப்படிஞ்சான். அவன் எதையுமே பார்க்கல, அவன் எந்த காரியத்தையுமே அவன் பார்க்கல. ஆனா கர்த்தர் சொன்னதை எல்லாம் விசுவாசத்தோடு செயல்படுத்தினான். ஒரு பெரிய பேழையை உண்டாக்குன்னு சொன்னாரு. இந்த நோவா இடத்துல பெரிய மழை வரப்போகுது, நீ ஒரு பெரிய பேழையை செய்யினாரு. ஆண்டவரிடத்துல நோவா ஒரு கேள்வியும் கேட்கவே, ஆண்டவரே என்ன பண்ண, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இதைய எப்படி செய்ய சொல்றீங்க, அதைய அப்படி சொல்றீங்க அப்படின்னு தேவனிடத்துல நோவா ஒரு வார்த்தையும் கேட்கல. அவ போய் அவனும் அவருடைய பிள்ளைகளும் சேர்ந்து மரங்களை எல்லாம் வெட்டி வந்து அவர் பெரிய பேழையை உண்டாக்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய பேழையை உண்டாக்கினார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நோவாவுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். இன்னைக்கு தேவனுடைய சபையார் தேவனுடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. அவர்கள் சுயமாக அவருடைய காரியங்களை சிந்திக்கிறவர்களாகவும் செயல்படுகிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஞானம் வந்துருச்சு. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் சொல்லுவதை பிள்ளைகள் செவி சாய்க்கிறதே கிடையாது. இந்த நோபித்தான் சொல்லிட்டு ஒருத்தன் இதெல்லாம் பார்ப்பீங்க, என்னது சீரியல், அதெல்லாம் ஒரு கார்ட்டூன். அவன் சொல்லுவான் என்னால முடியாது, அப்பா கிட்ட சொல்லுவான் முடியாது, அம்மா கிட்ட சொல்லுவான் முடியாது, செய்ய மாட்டேன். அவரோட பிள்ளைகள் அப்படி பார்த்தாங்கன்னா அதே போலதான் அவங்களும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதை நானும் ஃபேஸ் பண்ணிருக்கிறேன். என் பிள்ளைகளிடத்துல நான் பார்த்துருக்கிறேன், நான் அதை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். என் பிள்ளைகளை எனக்கு முன்னாடி வரையும் நான் ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு அப்படியே கீழ்ப்படிவாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் பார்க்கிறதுனால அவருடைய ப்ரொனன்சியேஷன் என் பிள்ளைகளுக்குள்ளேயும் காணப்படுகிறதை நான் பார்க்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோட பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளர்வதற்கு நீங்கள் செபியுங்க. உங்களோட பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்துவார். நீங்க தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தர் உங்களை அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற்றுவார். அல்லேலூயா. அநேக பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் முன்னவாசி அநேக வீடுகளில்
நாங்கள் பார்க்கிறோம், ஊழியக்காரர்களை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு பெற்றோர்கள் கண்ணீர் சிந்து கொண்டு கதறி அழுகிறதை எங்கள் கண்கள் நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு தெய்வ பிள்ளையே, நீ கத்தருக்கு கீழ்ப்படி வேணாம். கத்தர் உன் பிள்ளையையும் கத்தருக்குள்ளே வழி நடத்த அவர் பெயரும் வல்லமையும் நிறைந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கீழ்ப்படியல அப்படின்னா தேவன் உங்களிடத்துல பிரியமாய் இருக்க மாட்டாரு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் இருப்போம் அப்படின்னா நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நோவுடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணி அந்த பேழையில எல்லா ஜீவராசிகளையும் ஏற்றி இவருடைய குடும்பமும் ஏறி அந்த பேழை ஒரு 40 நாட்கள் மழையெல்லாம் நின்று முடிந்தது பிறகு அந்த பேழை போய் ஒரு மலை மேல ஏறி நின்றுச்சு. இப்போ அந்த மலை மேல இருந்து அந்த குடும்பத்தினர் இறங்கி வந்து முதலாவது எதையும் செய்யல, நோ போய் ஒரு பலிபீடத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது தேவனிடத்திலே நன்றியுடையவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளுக்கு செய்த அற்புதங்களை அதிசயங்களையும் எண்ணி அந்த நோவா எல்லா ஜனங்களும் மரித்து போனாங்க. ஆனா தேவனே, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால நானும் என்னுடைய குடும்பமும் இந்த ஜீவராசிகளையும் என் தேவன் உயிரோடு வைத்துக் கொண்டிரே ஆண்டவரே என்று சொல்லி முதலாவது பலிபீடத்தை உண்டு பண்ணுகிறான். இரண்டாவது அந்த பலிபீடத்திலே பரிசுத்தமானதை கொண்டு வந்து பலி செலுத்துகிறான். அல்லேலூயா. முதலாவது பலிபீடம், இரண்டாவது பரிசுத்தத்தை கொண்டு வந்து பலி செலுத்துகிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் தேவனும் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது பலி இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமைனாவே அது தேவனுக்கு பலி செலுத்த வேண்டிய நாள். அல்லேலூயா. பாதி பலியை செலுத்திட்டு பாதி பலியை செலுத்தாம போனாமா அது வேறவரையும் முடிவு வரையும் அங்கே காத்து விட வேண்டும். அல்லேலூயா. அதிலே காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு தேவனுக்கு பலி செலுத்துறதுனா என்னன்னு தெரியாது, தேவனுக்கு பலிபீடம் கட்டுறதுனா என்னன்னு தெரியாது, தேவனிடத்துல உண்மையே இருக்கணும்னா தெரியாது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறேன்னா இந்த வேத வசனத்தையும் நீங்க தியானிக்கிறவர்களாக இருக்கணும். நீங்க தியானிப்பீர்கள் என்ன சொன்னா கர்த்தர் உங்களோடு அநேக காரியங்களை பேச அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். நம்ம இந்த இடத்துல 2-3 சாட்சிகளை கேட்டோம். நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது, நான் செபிட்டு இருக்கும் பொழுது, இந்த காரியங்கள் செயல்படும் பொழுது தேவன் என்னோட பேசினார். எப்படி பேசுவாரு? வசனங்கள் மூலமாய் பேசுவார், அவர் வார்த்தைகள் மூலமாய் பேசுவாரு. நீங்க அனைவரும் வீடுல, நான் போன வாரத்துல ஒரு வீட்டுக்கு போனேன். பைபிள் எங்கமா இருக்குது? பைபிள் எங்க? அதோ அங்க இருக்கு. எங்க இருக்கு பைபிள்? அது அப்படியே நசுங்கி முசுங்கி ஒரு மாதிரியான பேஜெல்லாம் திருப்பி கிடக்குது. அது மேல அவ்வளவு பூசி படிச்சு கிடக்குது. அப்படின்னா அந்த பைபிள அனுதினமும் என்ன பண்ணல, அதை வாசிக்கல. நீங்க வாசிக்கணும்னா கர்த்தர் அவர் அநேக வச்சு இந்த வேத வசனங்களை எழுதி ரொம்ப கையில கொடுக்கும்படி செஞ்சிருக்கிறார். நீங்க வேதத்தை நீங்க படிக்கதான் உங்களோட வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை பார்க்க முடியும். ஒரே ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துல வாரத்துல ஒரே ஒரு நாள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாரம் முழுவதும் அந்த பலன் கிடைக்குமா? ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு ஒரு நாள் முழுவதும் நீங்க கடந்து போக முடியுமா? ஒரு வாரத்துல ஒரே ஒரு நாள் தேவனுடைய செய்தியை கேட்டுட்டு அதுல நினைச்சு அதே வார்த்தைகளே பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்ப நீங்களும் இந்த வேதத்தை அனுதினமும் படித்து தேவனுடைய வார்த்தைகள் இன்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் தான் ஞாயிற்றுக்கிழமை மேடையில செய்தி தரப்போகிறோம். அதுவும் 1/2 மணி நேரம் தான் கொடுக்கணும், அதுக்கு மேல கொடுக்க கூடாது. ஏன்? டைம் ஆயிடும். வீட்டுக்கு போய் சமைக்கணும், சாப்பிடணும். இப்ப எவ்வளோ நேரமா கடந்து வந்துட்டோம். கர்த்தரிடத்துல வந்து அமர்வதற்கு நேரத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. முன்னாடிலாம் தேவனோட ஆலயத்துக்குள்ள ஒரு மெசேஜ் எடுத்தாருன்னா 2 மணி நேரம் எடுப்பாங்க. 2 மணி நேரம் ஊழியர்கள் பேசி கொண்டிருப்பாங்க. அதை விசுவாசிகள் அமர்ந்து ஆவலோடு கேட்பாங்க, ஆட்சியோடு கேட்பாங்க.
இன்னைக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல போச்சுனாவே இது விசுவாசிங்க அப்படி அப்படின்றாங்க. தூக்கம் வருது. என் அன்பு பிள்ளைய வாஞ்ச கர்த்தர் மேல இருக்கிற வாஞ்ச, நீங்க தேவன் மேல வாஞ்சையா இருப்பீங்கன்னா எவ்வளவு நேரம்னாலும் நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க அது உங்க இருதயத்துக்குள்ள அது வாஞ்சியாய். பிரியாணி சாப்பிட்டா சிலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுல பிரியாணி எல்லாம் வச்சானா அதை ரசிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. நீங்க தேவ மேல வாஞ்சியா இருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்னும் பேசட்டுமே, இன்னும் 10 நேரம் என்கிட்ட சொல்லட்டுமே, இன்னும் நான் தேவனோட வார்த்தையை கேட்கட்டுமே, என் தேவன் என்னை வழி நடத்துவாரு, என் தேவன் என்னை பரிசுத்தப்படுத்துவாரு, என் தேவனோட வார்த்தைக்கு நான் செவி சாய்க்கணும்ன்ற அந்த வாஞ்சியோடு அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும். பாத்தீங்கன்னா கர்த்தர் மேல எத்தனை அன்புள்ள மனுஷனா இருந்தானா அவன் இறங்கின உடனே அவன் முதலாவது ஒரு பலிபீடத்தை கட்டி அதை பரிசுத்தமானதை கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்தினான். அதுல 3 குருடமானதை பலி செலுத்தல, பரிசுத்தமானதை கொண்டு வந்து பலி செலுத்துகிறான். ஏன்னா தேவனே நீ தேவனுக்கு வந்த பாத்திரமாய் இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு செவி சாய்ந்து முதலாவது கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவராய் காணப்படுவீர்கள் என்று சொன்னா கர்த்தர் உங்களுடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. உங்களுடைய துதி ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரிப்பார். உங்களுடைய ஜெபங்களை தேவன் கேட்பார். எப்ப கேட்பாரு? என் வாழ்க்கை சுகந்த வாசமான சாட்சிகள் என்னிலே காணப்படுவதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. எப்படி விரும்புகிறார்? சொந்த வாசனை உண்டாகும்படியான சாட்சிகள் என்னிலே காணப்படும்படியா. இந்த நோவை பார்த்தீங்களா, இன்னைக்கு அந்த நோயை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். எவ்வளோ பெரிய காரியம். நோவா தேவனுக்கு பயந்தான், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சான், பெரிய பேழையை கட்டினான். மழை பார்க்கல, ஆனாலும் மழை தேவன் சொல்லிட்டாரு வரும் அப்படின்னு விசுவாசிச்சான். பேழையை கட்டினான், அந்த குடும்பம் காக்கப்பட்டது. என் அன்பு தேவப்பிள்ளையே, நீங்களும் தேவனிடத்துல அப்படிதான் இருக்க வேணும்னு சொல்லிதான் கர்த்தர் உண்மையில பிரியமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நீங்க அவர் மேல பிரியமான பிள்ளையாய் மாறும் பொழுது அவர் உண்மையில மிகுந்த பிரியம் வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து விடுவோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எபாவித் ரோத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியத்திற்கு உதவுறாங்க. எப்படி உதவுறாங்க? அது எப்படி இருக்குதா? சுகந்த வாசனையான காணிக்கையாய் காணப்பட்டது. அவருடைய மனம் உகர்ந்து தேவனை கண்டு கொடுக்குறாங்க. முதலாவது நம்ம பார்த்தோம், இந்த நோவாவுடைய வாழ்க்கையில நன்றி உணர்வோடு கீழ்ப்படிச்சு கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டி பரிசுத்தமானதை என்ன பண்ணினாரு? அவர் தேவனுக்கு பலி செலுத்தினார். இரண்டாவது காரியம் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இந்த சபையாராகிய இந்த தேவனுடைய ஜனங்கள் கொடுக்கிறதான அந்த உதவிகளை எப்படியா காணப்படுகிறது? உகந்த காணிக்கைகளாக. அல்லேலூயா. அந்த காணிக்கை தேவன் உகர்ந்து பார்க்கும்படியான சுகந்த வாசனையாய் உண்டாகுது. ஏன் இந்த காணிக்கைகள் தேவனுக்கு என்று கொடுக்கிறாங்க? அவர்கள் அன்றைக்கு கொடுத்ததுனால இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய வார்த்தை கடந்து போவதற்கு உதவி செய்தது. ஆகையினாலே தேவன் இந்த ஜனங்கள் மேல கொடுத்த இந்த ஜனங்கள் கொடுத்த காணிக்கைகளை தேவன் அப்படியாய் ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு சுகந்த வாசனையான
தேவனுடைய பிள்ளைகளாய் காணிக்கைகளாய் நன்றி நிறைந்தவர்களாய் நாம் காணப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்த 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். நாம் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடத்துகிறதற்கு எவன் தகுதியானவன்? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகி இருக்கிற நம்ம தேவனுக்கு வாசனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதை திரும்ப படிங்க. 2 கொரிந்தியர் 14:15 திரும்ப படிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யார் மூலமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம மூலம் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம், இந்த இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சி, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய கிரியைகள் எப்படி காணப்படணும்? நற்கிரியைகளாக அவர் வாசமுள்ள சுகந்த வாசமுள்ள காணிக்கையாக தேவன் அங்கீகரிக்கும்படியான காரியங்களே தேவன் நம்மளிலே காணப்படணும். அல்லேலூயா. ஒரு சில விசுவாசிகள் பார்த்தா அவர்கள் மூலமாக என்னாகுது? தேவ தூஷணம் உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? தேவ தூஷணம் உண்டாகிறது. இவனா கிறிஸ்துவனா, இவனா கிறிஸ்துவலா என்றபடியான என்ன சாட்சி? என்ன சாட்சி இது? இவனா கிறிஸ்துவனா என்ன சாட்சி அது? சொல்லுங்களேன். இவனா கிறிஸ்துவனா? இப்படி பண்றானே, அநியாயம் பண்றானே, அட்டுழியம் பண்றானே, இவனா கிறிஸ்துவலா? வாயை திறந்தானா பொய்யா சொல்றாளே, வாயை திறந்தா கெட்ட வார்த்தையா பேசுறாளே. என்னது அது? சாட்சி. என்ன சாட்சி அது? நற்கந்தமான சாட்சி அது. என்ன சாட்சி? தேவ பிள்ளைகள் மூலமாக சுகந்த வாசனையான சாட்சி உண்டாங்க. அதனால ஒரு சகோதரி சொல்றாங்க, ஏமாத செஞ்ச ஐயா, நான் அதை சோத்திரம் பண்ணிட்டே செஞ்சேன். நாமா சோத்திரம் பண்ணிட்டே செஞ்சாங்களாம். என்னத்த செஞ்சாங்க? தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிர ஆராதனை செஞ்சுட்டு அந்த விக்கிர ஆராதனைய சோத்திரம் பண்ணிட்டே செஞ்சேன்னு சொன்னா தேவன் எத்தனை துக்கப்படுவார் யோசிச்சு பாருங்க. என் அன்பு தேவப்படையே, விக்கிர ஆராதனைக்கு விலகி வேறு வசனம் சொல்றது. விக்கிர ஆராதனையை தேவன் அருவருக்கிறான்னு சொல்றார். விக்கிர ஆராதனை தேவனுக்கு பிரியமில்லாதது என்று சொல்கிறார். விக்கிர ஆராதனை விபச்சாரம்னு சொல்கிறார். விக்கிர ஆராதனை அது பிள்ளை சுனியத்துக்கு ஏதுவானதுன்னு சொல்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் விக்கிர ஆராதனையில விலகிறீர்கள் சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலனா அது சுகந்த வாசனையாக இருக்குமா? அது சுகந்த வாசனையாக இருக்குமா? கர்த்தருடைய பிள்ளையே, உன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு நீ சாட்சியாய் காணப்பட வேண்டும்னா தேவன் தீர்மானம் எழுதி உன்னை உலகத்திலிருந்து அழைத்து உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய விலையேறப்பட்ட ரத்தத்துக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய கிரயத்துக்கு நீங்களும் நானும் கணக்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துவதற்கு நீங்கள் பாத்திரமாய் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியா இருக்கணும். நீங்க போய் அசுத்த காரியங்களுக்கு பங்கு பெறுவீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளும்
அப்படியே போவாங்க. தேவநாமம் தூஷிக்கப்படும். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே கர்த்தர் உங்களிடத்திலே கேள்வி கேட்பாரு. அநேகரே நான் உன்னை அறியேன்னு சொல்லுவேன். ஒரு சிலரை கேள்வி கேட்பாரு, ஒரு சிலரை நான் உன்னை அறியேன் அக்கிரமக்காரன் என்று சொல்வாரு. என் அன்பு பிள்ளையே, என் தேவ ஜனமே, நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். நீ தேவனுக்கு உகந்த பாத்திரம், தேவனுடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தால மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கிறான் நம்ம தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யணும்னு சொன்னா வாழ்க்கை என்னவாய் முடியும். அதோடைய சங்கீதத்திலேயே நம்ம பார்த்தோம். அக்கிரமக்காரர்களை அவர் என்ன பண்ணுகிறாரா, ஓகே எரிந்து போடுகிறேன்னு சொல்றாரு. அவர்களை என்னை தேவனை ஆராதிக்க முடியாதபடி அவர்களை தேவன் தூக்கி எறிந்து போடுகிறேன் என்று சொல்கிறார். என் அன்பு பிள்ளையே, அப்படி ஒரு சூழ்நிலை உனக்கும் எனக்கு வந்துவிடக் கூடாது. நீ தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் இருக்கணும். அவர் ஒன்று மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படலாம். ஆமென். என்ன பார்க்கிறவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு சில பிள்ளைகள் பார்த்துருப்போம். ஒரு பக்கத்துல ஒரு பையன் வச்சிருப்போம் பேனா, அழகான பேனாவா இருக்கும், அழகான ரப்பரா இருக்கும். இந்த பையன் பார்த்துட்டே இருப்பான். இந்த பையனுக்கு சண்டே கிளாஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அடுத்த பொருள் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, அதை நீ என்ன பண்ணக்கூடாது, அது மேல ஆசை வைக்க கூடாது. அதுக்கு கர்த்தர் உனக்கு தருவார், நீ கேட்டனா கர்த்தர் தருவாரு. இந்த பிள்ளை என்ன பண்ணுவான் தெரியுமா, அவனே பார்த்துட்டு இருப்பான். எப்படினாலும் எடுத்துனோம்டா, நேரம் கிடைக்கிற நேரத்தில் தப்பால இடத்தினமா உழைச்சி வச்சுக்கணும். பிள்ளைகள் இடத்துல இன்னைக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த ஜென்ம சுவாபம் மாறலனா, இந்த ஜென்ம சுவாபம் மாறலனா நீ கர்த்தருக்கு உகந்த வாசனை இருக்க முடியாது மகளே. நீ கர்த்தருக்கு உகந்த வாசனை இருக்க முடியாது மகனே. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் ஜென்ம சுவாபம், அன்றைக்கு நான் சிறுபிள்ளையா இருந்தேன், அந்த காரியம் இன்றைக்கு என் வாழ்க்கையில மாறல அப்படின்னா நான் தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்க முடியாது. என் அன்பு பிள்ளைகளை, என் தேவச்சனமே, உங்களுடைய கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் காணணும்னு சொல்லி தேவன் பிரியமான இருக்கிறார். நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கணும்னு சொல்லி தேவன் உங்க மேல மிகவும் பிரியமா இருக்கிறார். என் அன்பு தேவச்சனமே, நீங்க கர்த்தருக்கு உகந்த பாத்திரமா, உகந்த பிரியமுள்ள பிள்ளைகளா காணப்பட வேண்டும் சொல்லி விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய சாட்சி வீச வேணும். உங்களை பார்த்தா இயேசு கிறிஸ்து உங்களிலே காணப்படணும். உங்களை பார்க்கிறவன் கிறிஸ்து இயேசுவை பார்க்க வேணும். அதனாலதான் தேவன் நம்மளுக்கெல்லாம் கிறிஸ்து இவர்கள் என்று யார் பேர் வச்சிருக்கிறார்? தேவன் நம்மளை பேர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து இவன், கிறிஸ்து இவர்கள், கிறிஸ்து இவள் என்று தேவன் நம்மளுக்கு பேரை சூட்டுகிறார். நீ இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுமா. இன்னைக்கு உன்னுடைய ஜென்ம சுவாபம் மாறல அப்படின்னா எப்படி நீ சாட்சியாய் வாழ முடியும்? எப்படி உன்னிலே தேவனுடைய மகிமை வெளிப்படும்? அச்சோட பிள்ளைகளாகிய நம்ம தேவனுடைய சமூகத்துல நிர்பந்தமான சாட்சிகள் நம்மளிலே எழுப்புவதற்கு கர்த்தரிடத்துல நாம் ஒப்புக்கொள்வோம். மீதி உள்ளதான 2 காரியத்தையும் அடுத்த வாரத்துல நம்ம கண்டினியூவா அடுத்த வாரத்துல நம்ம பார்ப்போம். முதலாவது காரியம், நான் தேவனுடைய பிள்ளையாய் பின்பற்றுகிறவர்களாய் இருந்து, நான் தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் பின்படுத்தவர்களாய் இருந்து, என்னை தேவனுடைய வாசனை வீசும்படியாக என்னை சுகந்த வாசனை வீசுவதற்கு காணிக்கையாக தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க நாளிலே முதல் நாள் இல்லை, இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் அடுத்த வாரங்களில் தங்களை பலியாக ஒப்புக் கொடுக்கிறதை கொடுத்தோம், தேவனுடைய அன்புடையவராய் இருப்பதை கொடுத்தோம். கடந்த வருகிற வாழ்க்கையிலே நம்ம பார்ப்போம். அடுத்ததாக இப்படிப்பட்டவர்களாய் இல்லைன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம அடுத்த ஒரு நாட்களிலே நாம் தொடர்ந்து தேவனை அனுப்போம். தலைகளை மாற்றி ஆண்டோடு சொல்லுவோமா, கடந்து போனதுனால நான் இதோட செய்தியை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டோடு ஒப்புக்கொள்ள, ஆண்டோட என் ஜென்ம சுவாபம் மாறணும். என் ஜென்ம சுவாபம் இன்னும் என்ன மாறாம இருக்குதாப்பா. இன்னும் எனக்கு அந்த திருட்டு பழக்கம் இருக்குது. இன்னும் எனக்கு அந்த பொய்யான காரியம்
நீ எங்களுக்கு செய்யுங்கப்பா. உமக்கு வந்த வாசனையான காணிக்கையாய் காணப்படுவதற்கு எங்களை காண்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய அந்த தாழ் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. வந்திருக்க உங்களிடத்துல கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரிடத்துல இந்த கிருபையை கேளுங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன்னால மாற முடியல, நீ என்கிட்ட கேளு, என்கிட்ட கேளுன்னு தேவன் சொல்லுகிறார். உன்னோட ஜென்ம சுபாவம் மாறுவதற்கு என்னால் மாத்திரமே போடும், என்னால் மாத்திரமே போடும். உன்னோட ஜென்ம சுபாவம் மாறுவதற்கு அப்படியே நீ தேவனிடத்துல கேட்பியா? முழங்கால் பண்ணிடுங்க. முடிந்த அளவு யார் யாருன்னா கர்த்தரிடத்துல இந்த ஜென்ம சுபாவம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ உன்னோட முழங்கால்களை மடக்கி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இயேசுப்பா, இந்த ஜென்ம சுபாவம் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஜென்ம சுபாவம் என்னிலே மாறணும். நானே வளர, நான் இப்படியாவது இருக்க வேணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியாமல் போயிடுதப்பா. இந்த ஜென்ம சுபாவம் தான் காரணம். அதை தேவன் என்னை விட்டு நீக்கி போடும் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என்னை தேவனுக்கு உகந்த காணிக்கையாய் மாற்ற விரும்புகிறேன். என் காணிக்கையெல்லாம் இவ்வளோ நாளாய் தேவனுக்கு உகந்த வாசனையுள்ளதாய் இராததாய் போய்விட்டது. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என் ஜென்ம சுபாவத்தை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே என்னை வெளிப்பட கர்த்தராகிய தேவனே, என்னை இந்த நாளிலே உம்மிடத்திலே காணிக்கையாய் என்னை பலி கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? எங்கே இடத்துல பலி கொடுங்க. ஆண்டவரிடத்திலே கேளுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். எதை கேட்டாலும் தேவன் அவருடைய சித்தத்துக்கு கேட்கும் பொழுது தேவன் அதை அருளி செய்கிறார் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. நீங்க கேட்பது உங்களுக்காய் அல்ல, நீங்க இயேசுவுக்கு சாட்சியாய் ஜீவிப்பது அவருடைய பிரியமாயிருக்கிறது. ஆகையால நீங்க அவருடைய சித்தத்தை செய்ய கேட்கிறீங்க, அவர் உங்களுக்கு அருள் செய்வார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இந்த கண்ணு இன்னைக்கும் தீமையானதை பார்க்க ஓடுது ஆண்டவரே. தீமையே நினைக்கிறது அப்பா. தீமை செய்ய இந்த ஜென்ம சுபாவம் ஆரம்ப இருக்குது ஆண்டவரே. கேளு, ஆண்டவரிடத்துல விடுதலை பெற்றுக் கொடு. இன்னைக்கு சுகம் தருவாரு. இன்னைக்கு தேவன் விடுதலை தர விரும்புகிறாரு. நீ கேட்டதா பெற்றுக்கொள்ள, நீ கேட்டதா பெற்றுக்கொள்ள. நீ தேவனை பார்த்து கேளு. ஆண்டவரே, என் கண்ணை சுத்திகரிங்க, என் சிந்தைகளை சுத்திகரிங்க. பாவ எண்ணங்கள் என்னை விட்டு நீங்கி போய் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனை பிள்ளைகளோடு போய் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை சுத்திகரிங்க. இனிமேல் கிறிஸ்து இயேசு ஒருவர் மாத்திரமே எங்களை வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த நாமம் ஒன்று மாத்திரம் பயன்படும். உடனடியாய் கர்த்தரோடு பேசுகிற வார்த்தைகளை நடக்கிறப்பா. அந்த கிறிஸ்து இயேசுவாய் காணப்படுகிற மனுஷனாக நாங்கள் காணப்படுவது தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதிகளும் மகிமையாகவும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்துதிக்கிறேன். என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்துதிக்கிறேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்துதிக்கிறேன். செய்த சகல ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. ஹalleluya, 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 ஹalleluya. உலகத்தாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்படாத தேவனுடைய வார்த்தையின்படியால் நம் அனைவரையும் கர்த்தருக்கு ஏற்ற